ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீதேவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது, ஏஐ மூலயமா நம்ம வந்து 1 மினிட்டில் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு டைம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, ஸோ மற்றவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு லைவாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வாயால் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்பொழுது சில ஆப்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கேட்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து அமௌண்ட்டில் எதுவுமே கிடையாது, 0 மணி தான். நமக்கு வந்து பே பண்ணாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது என்ன ஆப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐயில் தான். ஏஐயில் என்ன ஆப்னா ChatGPT. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் என்னோடய வீடியோஸ்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய தம்ப்நெயில் எப்படி இருக்கும்னு. ஏன் அப்படின்னா இந்த சைடு வந்து டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த சைடில் வந்து என்னோடய ஃபேஸ், அப்படி தான் நான் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணேன். எனக்கே வந்து அந்த தம்ப்நெயில் வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிக்கல அந்த தம்ப்நெயில். ஸோ அதனால் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்க எல்லாமே கேன்வா அந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேன்வாலலாம் நான் போய் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவுமே வந்து என்ன தான் எடிட் பண்ணாலும் ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தெரியலை. சரி, எல்லோரும் சொல்கிறாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லி நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு உண்மை சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்கிற ஒரு சில விஷயத்தை விட சின்ன சின்ன இந்த மாதிரி வளர்ந்து வர்றவங்க சொல்லும் பொழுது அது வந்து 100% ரியலாக இருக்கும். ஏன் இப்படி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் சொல்கிறது வந்து ரியலாக இருக்காதுன்னு நான் ஃபுல்லாக சொல்லலை. 70%ல் 30% ரியலாக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆகணுமா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளிக் பண்ணி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம போய் தேடி 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 பார்ப்போம் அந்த செட்டிங்ஸ் எங்கடா இருக்குது, நம்மளும் சீக்கிரமாக வியூஸ் வைக்கலாம், நம்ம சேனல்லையும் க்ரோத் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பார்ப்போம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த செட்டிங்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்காது, அவங்கள்ட்ட மட்டும் இருக்கும். அது எப்படி தான் இருக்குமோ தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி தேடி தேடி நிறையா ஏமாந்துருக்கேன். ஸோ அதை மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண முடிஞ்சுதுன்னா, ஒரு சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு 70% ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து கரெக்டாக தான் போடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வளர்ந்து வர்றவங்க வந்து சிம்பிளான ஒரு மெத்தட்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரி வளர்ந்துட்டுருக்குறவங்கள தான் நான் மோஸ்ட் ஆஃப் யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அவங்க எப்படி ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுடைய வே எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து நோட்டிஃபை பண்ணுவேன். ஏன் அப்படின்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சில தடங்கள் இருக்கும், சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து மேலே போகிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு தான் போகணும். நானுமே ஸ்டார்டிங்கில் வந்து 1 டைம் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் என்னோடய தம்ப்நெயில் ப்ளஸ் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவர், இது ரெண்டும் தான் எனக்கு வந்து கை கொடுத்ததுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது, அது எனக்கே தெரியும். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு வியூஸ் போகாது, பீப்புள்ஸ் யாருமே வாட்ச் ஹவர்ஸே எடுக்காது, யாருமே அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ஒரு அளவுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர் 6700 சம்திங் இருக்காங்க. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு 2000 பீப்புள்ஸ்க்காவது என்னோடய ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு நான் இப்போ இருக்கேன். அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஃபேஸ் தெரியுது எல்லாருக்குமே. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லைவ் வரும்போது என்னோடய ஃபேஸ் தெரியல. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் இல்லாமல் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் யாருன்னு வந்து ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் லைவ் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரே என்னை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் எதுக்காக என்னோடய ஃபேஸ் ரிவீல் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் ரிவீல் பண்ணால் தான் லைவ் வரும்போது பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க அவங்க வீடியோ நம்ம பார்த்தோம்ல, ஸோ இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம வந்து வேறு கண்டென்ட்டுக்கு போயிட்டோம், சரி வாங்க நமக்கு தேவையான நமக்கு வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணோம். பட் ஆனால் எதுக்கோ போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி அட்லீஸ்ட் பெர் டேக்கு வந்து 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டென்ட்டு தம்ப்நெயிலு டெக்ஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்களும் வந்து ரீச் ஆகிடலாம். நானுமே இப்போ ஓரளவுக்கு சேலரி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அது ரொம்ப ஹாப்பி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து தம்ப்நெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லைவாக ஷோ பண்ண போகிறேன். அதுவும் நான் இப்போ வச்சுருக்கிற தம்ப்நெயில் ஏஐயில் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ChatGPT அப்படின்னு இருக்கும். ஸோ ரங்கோலி மாதிரி ஒரு சிம்பிளில் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த சிம்பிளில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா சைன்அப் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் இமேஜ் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் வந்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் வருதா, ஃபோட்டோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய கேலரியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நீங்கள் தம்ப்நெயிலில் வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு சைடில் டன்னுன்னு வருதா, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து லோட் ஆகும். டவர் கிடச்சிதுன்னா டக்குன்னு வந்துடும், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாகும். எனக்கு வந்து லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்றத வந்து நான் ChatGPT கிட்ட சொல்ல போகிறேன். நமக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணால் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்போவுமே வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் கொடுப்பேன். ஸோ வாய்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கா, வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணி ஹாய் ChatGPT, எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. யூடியூப் தம்ப்நெயில் சைஸுக்கு தம்ப்நெயில் வேணும். என்ன அப்படின்னா ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் அப்படின்றத பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ் பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. மெயினாக வந்து யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தம்ப்நெயில் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற இதை கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வந்துடுச்சா. ஸோ இது இந்த ப்ளூடிக் இருக்கும், ப்ளூடிக்கு மேலே இருக்கா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். தென் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோஸ் வந்து லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சிக்னல் கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு எங்கே நான் பண்ணாலுமே மேக்ஸிமம் 1 மினிட் மேலே வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த தம்ப்நெயில் வந்து லோட் ஆகி நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வரை வெயிட் பண்ணணும். மெயினாக நம்ம கேட்க வேண்டியது ஒன்று என்னென்னா யூடியூப் தம்ப்நெயில் சைஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்றத மெயினாக கேட்கணும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது டிசைன் வேணும், அதில் ஏதாவது வேர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து தம்ப்நெயிலே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கட்டுன்றதுக்காக நான் வந்து அவங்கள்ட்டே ஆப்ஷன் விட்டுட்டேன். ஸோ அதுவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டிசைன் வேணும்னா இந்த டிசைன் நிறைய வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆனவுடனே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ChatGPT வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் அப்படின்றத ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு கேலரிக்கு போகணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ சேவ்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே புரியலைன்னா திரும்ப வந்து அந்த வீடியோ அந்த ஒரு பார்ட்டை மட்டும் திரும்ப பாருங்கள். நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணி உங்களுக்கு அழகாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த 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 ஒரு பார்ட்டை மட்டும் உங்களோட ஃபோனில் என்னோடய ஃபோனில் அப்படியே வீடியோஸ் வச்சுக்கிட்டே ஸ்கிப் பண்ணி சைடில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஈஸியாகவே பண்ணிடலாம். அது 100% ரியலு. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து 1 மினிட்டில் வந்து தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். திஸ் இஸ் பர்சனல். இது வந்து எப்படி சொல்கிறது, யூடியூப் மானிட்டேஷன் அப்ளை பண்ண பிறகு எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் ப்ளஸ் வந்து மெம்பர்ஷிப் 2 ஆப்ஷனும் வந்து யூடியூப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னோடய சேனலை அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் பேட் கமெண்ட். ஏன் அப்படின்னா சம் பீப்புள்ஸ் வந்து இது வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய போகிறீங்க. ஸோ அதை நான் வந்து ஒரி பண்ணி போகிறதில்ல, எப்படி ரிமூவ் பண்ணி விட்டுருவேன், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் திஸ் இஸ் ஒரு ஆப்ஷன் தான். நான் யாரையுமே வந்து ப்ரெஷர் பண்ண கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லாங் லாஸ்டிக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நான் வந்து நீங்களும் வந்து ஒரு லேடிஸாக இருக்கீங்கன்னா நீங்களும் கூட யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ இன்னும் போக போக ஃபேஸ் தெரிய பீப்புள்ஸாகவே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு பீப்புள்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் அதை பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒன் டே நான் வந்து ஒரு பிக் யூடியூபர் இல்லை அப்படின்னாலும் ஒரு சென்டரில் இருக்கிற ஒரு யூடியூபராக நான் வந்து ஆகுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் யூடியூபராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆகி கண்டிப்பாக நான் ஒன் டே வந்து பிக் யூடியூபராக சேஞ்ச் ஆவேன். ஏன்னா வீட்டில் பேபியும் பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கிட்டு ப்ளஸ் வந்து யூடியூப்பும் மெயின்டைன் பண்ணணுன்ற போது நான் ஒரு 5 டேஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரு ப்ளேஸ் பார்த்து உட்காந்து பேசுகிறேன். பட் இருந்தாலும் வெயில் அவுட் சைடில் அந்த குருவி காக்கா
காக்கா இதெல்லாம் வந்து கத்துது. ஏன் அப்படின்னா இது வில்லேஜ் சைடு, ஸோ அதெல்லாம் அந்த சவுண்ட்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம உள்ளே உட்காந்து பேசும்போது கிளியராக இருக்காது, ப்ளஸ் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வெளியில் உட்காந்து நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.